யார் அண்ணன் அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்கிட்டு நாம் அடி வயிற்றுல பேசிட்டு கரூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது தாமதமாக வந்த செந்தில் பாலாஜியை பார்த்ததும் திமுக நிர்வாகிகள் எழுந்து நின்றனர். அவர்களை பார்த்து கோபமடைந்த திருச்சி சிவா, அவர் பாட்டுக்கு வராரு, நான் இங்கு அடிவயிற்றிலிருந்து பேசுகிறேன் என சற்று ஆவேசமாக பேசியுள்ளார். அண்ணா பொறுமையின் சின்னம், அண்ணா அன்பின் அடையாளம், அண்ணா அறிவின் உச்சம். அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் அண்ணன் அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்கிட்டு நாம் அடி வயிற்றுல பேசிட்டு பேசலாமா? அலர்ட் ஆயிட்டீங்களா? இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே என்று தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்து அண்ணா சொல்கிறார், இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என்சிசி என்ற ஒரு அமைப்பு இருக்கு, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், தேசிய மாணவர் படை. அது உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் தான் பிறப்பிக்கப்படுகின்றன. இனிமேல் தமிழ்நாட்டில் என்சிசி என்ற அந்த அமைப்பில் கட்டளைகள் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும், இந்தியில் பிறப்பிக்கப்படாது. அடுத்த வார்த்தை, ஒருவேளை இதை மத்திய அரசு ஏற்க மறுத்தால் தமிழ்நாட்டில் என்சிசி கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் அண்ணாவுக்கு. அப்படிப்பட்ட நான் தொடக்கத்தில் சொன்னேன், மழை வருகிற மாதிரி இருக்கிறது என்று. மழைக்கே தெரியும் திமுக கூட்டத்திற்கு தடை இருக்கிறார். இத்தனை பெரிய கூட்டத்தை 3 நாட்களில் செந்தில் பாலாஜி கூட்டியிருக்கிறார். தோழர்கள் உடன் இருக்கிறார்கள். 30 விழா நடந்து 3 நாட்களில் நடக்கிறது. நான் பேச வருகிற போது மழை அச்சுறுத்துகிறது. கிளம்பி விடுவோமோ என்று சில பேர் நினைத்தார்கள். வேண்டாம், ஒதுங்கி நிறுங்கள், பேசுகிறேன் என்று. மழையில் தொந்தரவு செய்யவில்லை, நீங்களும் போகவில்லை. நாட்டு மக்களை பதில் சொல்லுங்கள். யாரையாவது தரக்குறைவாக பேசினேனா? கீழ்த்தரமாக விமர்சித்தேனா? எடுத்தேன் கவிட்டேன் என்று பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்தில் இருந்தவர்கள். பேசுகிறவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. என் வார்த்தைகள் என் கட்சியை இன்னும் ஒரு அங்கலம் உயர்த்த வேண்டுமே தவிர அதற்கு பங்க தந்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்ச்சி எனக்கு. நாடாளுமன்றத்தில் நான் தளபதியினுடைய பிரதிநிதி, தமிழனாக நின்று பேசுகிறேன். இந்திய நாட்டின் ஒரு பிரதியாக நின்று பேசுவேன். இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமான உரிமை குரலாக, எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் கழகத்தின் குரல் ஒலிக்கும் என்ற உரிமை குரலாக நிற்கிறேன் என்றால் அதே கடமை உணர்ச்சி தான் ஒரு பொதுக்கூட்ட மேடையில். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.